வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் சூரி மாண்டாடி படப்பிடிப்பில் பயங்கர விபத்து, கடலில் தத்தளித்த படக்குழு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி ஒட்டுமொத்த படக்குழுவினருமே ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. நடிகர் சூரியுடைய உடல்நலம் இப்போது எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் சூரி ஹீரோவாக நடிக்கும் வரும் மாண்டாடி படத்தின் படப்பிடிப்பு ராமநாதபுரம் சுற்றியுள்ள கடற்கரை பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று தொண்டி கடற்பகுதியில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்து பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை படம் சூரி மிகுந்த நகைச்சுவை கண்ணோட்டத்தை மாற்றி ஹீரோவாக பார்க்க வைத்தது. இது தொடர்ந்து கருடன், கொட்டுக்காளி, விடுதலை 2, மாமன் போன்ற வெற்றி படங்களை சூரி கொடுத்து வருகிறார். கடந்த ஆண்டு மே மாதம் தியேட்டரில் வெளியாகி மிகப்பெரிய வசூலை அள்ளியது. அந்த படத்தை தொடர்ந்து ஹீரோவாக மாண்டாடி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி இயக்க முன்னணி தயாரிப்பு நிறுவனமான RS சார்பில் எல்ட்ரேட் குமார் ஆகியோர் தயாரித்து வராங்க. இந்த படத்தில் சூரியுடன் இணைந்து சத்யராஜ், மஹிமா நம்பியார், தெலுங்கு நடிகை சுஹாஷ் என பல முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்து வராங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். SR கதிர் ஒளிப்பதிவு செய்ய பீட்டர் கெயின் சண்டை காட்சிகள் அமைக்க கிரேன் வடிவமைப்பாளராக பணியாற்றி வருகிறார். கடலில் மீன் பிடிக்க செல்லும் போது எங்கெங்கு மீன்கள் அதிகமாக கிடைக்கும், காற்றையும் மழையும் கடல் நீரோட்டத்தையும் நன்கு கணிந்து மீன்களின் வரத்தை அவற்றின் திசைவெளி போக்கையும் பற்றி நல்ல அறிவையும் அனுபவத்தையும் பெற்ற ஒருவர் மீன்பிடிக்க செல்லும் போது படகை வழிநடத்தக்கூடிய தலைமை நிலையில் இருப்பார். அவரை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் மண்டாடி என்று அழைக்கிறாங்க. மண்டாடி என்பது கடல் நீர்வோடு மற்றும் ஆழ்ந்த அறிவுள்ளாங்க நீர் ஓட்டத்தை வைத்து மீன்பிடிக்கும் உத்தி அறிந்தவர் என்பதாகும். இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்து வருகிறது. இந்த படத்தில் படப்பிடிப்பு ராமநாதபுரம் சுற்றியுள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொண்டி கடற்பகுதியில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கியது. இதில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் படகுல இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படப்பிடிப்பு சாதனங்கள் கடலில் மூழ்கியதால் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த துரதிர்ஷ்டவசமாக நடந்த இந்த சம்பவத்தால் நடிகர் சூரி பாதுகாப்பாக இருந்ததாகவும் அவருக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாவில் சூரி அவர்கள் மரணம் அடைந்து போயிட்டாரு, கடலில் மூழ்கி இறந்து போயிட்டாரு, அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு என்று நிறைய வதந்திகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது. அதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு கடலில் யாருமே விழுந்துட்டாங்க, ஆனால் அவங்கள காப்பாற்றிட்டோம், எந்த ஒரு தவறான செய்திகளும் பரப்ப வேணாம், அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க வதந்திகள்லாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.